தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஒரு 41 வேக்கன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுங்க. 2 ஜாப் கேட்டகரிக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் / அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 32 வேகன்ஸும் ஸ்கேல் ஆஃப் டீட்டெயில்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்டகரி வைஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க 2 போஸ்ட்டுக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/12/2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்குன்னா 2/3/2019 அன்றைக்கி 2 கட்டமாக பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, டைமிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியர் ஒரு பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு பேப்பரும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு. ஃபஸ்ட்டு கேட்டகரி பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதுக்கு பார்த்தீங்கன்னா SC ST SC அருந்ததிர் MBC DC BC OBC BC முஸ்லீம் டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 24 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட்னு சொல்லி, அதாவது மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா SC ST MBC DC BC முஸ்லீம் அப்புறம் OBC டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசும் மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி வந்து 35 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லிக்கிற கேட்டகரி எல்லாமே வந்து 58 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா கல்வி தகுதி என்ன வேணும் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி வந்து போஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் / அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு பை த AICTE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது AICTE அப்ரூவ் பண்ண கல்வி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பொறியியல் பட்டம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்லேயே இல்லை ஃபேக்ட்ரியிலே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு குறையாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரான்ச் 2 தவிர மீது எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது AICTE அப்ரூவ் பண்ண ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பொறியியல் டிகிரியை வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜென்ரல் பர்பஸ் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் இல்லைனா வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 6 மந்த் 6 மாதத்துக்கு குறையாமல் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற 1 இயர் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் வர இருக்குது. இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயே வந்து அவங்க வந்து அனெக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் வந்து A4 ஷீட்டில் வந்து நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும், 2 செஷனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 570 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பேப்பர் 1ல் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 200 கொஸ்டின்ஸும் அது வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 75 கொஸ்டின்ஸும் SSLC ஸ்டாண்டர்டில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸுக்கு வந்து 70 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுங்க.
இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 15 சென்டர்ஸில் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வித் கோடோடு கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், சிதம்பரம், வேலூர், ராமநாதபுரம், நாகர்கோவில், காஞ்சிபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, உதகமண்டலம் இந்த 15 இடத்துல வந்து இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது A4 சைஸில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.